எஸ்டிபிஐ கட்சி தொடங்குவதற்கு முன்பாக எண்ணற்ற இஸ்லாமியர்களுடைய தலைமையில் இயக்கங்கள் களமாடி இருக்கிறார்கள். அப்படி களமாடுகிற போது அது இஸ்லாமியர்களுக்கான இயக்கமாகவே இருந்தது. இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளிலே அது தீவிரம் காட்டியது. ஆனால் எஸ்டிபிஐ கட்சி என்ற ஒரு கட்சி உதயமான பிறகுதான் அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் அது களமாடும், ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையிலும் அது களமாடும், கூடங்குளம் அணு உலை பிரச்சனையிலும் அது களமாடும், முல்லை பெரியார் அணை பிரச்சனையிலும் அது களமாடும். அகில இந்திய அளவிலே, ஏன் உலகளவிலே மனித ஒடுக்குமுறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கான இயக்கம் என்கின்ற ஒரு அடையாளத்தை பதித்த இயக்கம் எஸ்டிபிஐ கட்சி. இன்றைக்கு கன்னியாகுமரியிலே நின்று கொண்டு எஸ்டிபிஐ என்று முழங்கினார், டெல்லியிலே ஜிந்தாபாத் என்று முழங்குகிற மாபெரும் அரசியல் பேர் இயக்கமாக எஸ்டிபிஐ வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த மரியாதையும் கண்ணியமும் விலைக்கு வாங்கியதல்ல, மிரட்டி கொண்டு வரப்பட்டதல்ல, மாறாக உண்மை ஜனநாயகத்தினால் பெறப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி என்று இன்றைக்கு நான் அறுதியிட்டு கூறுகிறேன்.